ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு த பர்த்டே பாய் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க தன்னோட பேச்சுலர் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் பாலுங்கிற நபருக்கு பர்த்டே வருது. அதை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக நல்லா குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஃபுல் போதையில இருக்கிறதுனால அந்த பர்த்டே நபரை பாடாப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் பாலு கைய காலை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருந்தாங்க. இந்த நேரம் அந்த பாலுங்கிற நபரு இறந்தே போயிருந்தாரு. பாலுங்கிற நபர் இறந்து போக உண்மையான காரணம் என்ன? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பசங்களோட பேச்சுலர் லைஃப படத்துல ரியாலிட்டியா காட்டியிருக்காங்க. பசங்க மட்டும் சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. பார்ட்டியில பர்த்டே பாய் இறந்து போயிருவாரு. அந்த சீன்லாம் ஓரளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு. படத்துல பர்த்டே பாய் இதனாலதான் இறந்து போனார்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி படத்தை இன்னொரு ட்ராக்ல கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்துல அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச மத்தவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட மெயின் கதைக்கு உள்ள போக கொஞ்சம் லேட் ஆனாலும் அதுக்கப்புறம் படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல பர்த்டே பாயை யார் தான் கொண்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவு இருக்கு. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட சில சீன்ல நிறைய வளவள கொலகொலான்னு கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு சலிப்பை தான் உண்டாக்குது. படத்துல ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி வரும், அதுவுமே இம்ப்ரெசிவா இல்ல. படத்துல பர்த்டே பாய மத்த 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கைய காலை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நீங்களாம் மனுஷங்களா இல்லையான்னு தான் தோணுச்சு. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எங்கேயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தோட ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவு இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சான்னு கேட்டா அது சந்தேகம் தான். படம் ஒரு கட்டத்துக்கு மேல லேகிங்கா இருக்கு. படத்துல 4 ஃப்ரெண்ட்ஸும் டெட் பாடியை மறைக்க பிளான் பண்ணுவாங்க. அது ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் போக போக டெட் பாடியை மறைச்சா என்ன, மறைக்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை விஸ்கி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மணிவகா, அசோக், சாய், அருண் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஆகா ஓடிடில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.